கடைசியா நீங்க எப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பதிலையோ இல்ல உங்க மனசுல இருக்க ஒரு கருத்தையோ சுத்தி 4 பேர் இருக்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்தினால வெளியில சொல்லாம கூச்சப்பட்டு இருந்திருக்கீங்களா? மற்றவனோட வாழ்க்கையை நினைச்சு ஏன் அவன் வாழ்க்கை இப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? மற்றவன் நல்லா படிக்கிறான், நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், நல்லா அவளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னா ஏன் என்னால் முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையை சொல்ற ஒருத்தனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க உங்களை தாழ்த்தி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை சுத்தி வைக்கிற ஒரு வரி செங்கல் மாதிரி. நீங்க ஒவ்வொரு தடவை உங்களை தாழ்த்தி சொல்ல சொல்ல அந்த செங்கல் வரி கூடிக்கிட்டே போகும், நீங்க தாழ்ந்துக்கிட்டே போவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாயிண்ட்ல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சாலும் உங்களால வர முடியாது. ஸோ உங்களை சுத்தி இருக்கிற அந்த செங்கல் கட்டை ஒவ்வொரு செங்கலா உடைக்க வேண்டியது உங்களோட கடமை, உங்களோட பொறுப்பு, உங்களோட தேவை. ஸோ நீங்க முடிவு பண்ணுங்க, இப்பவே வெளியே வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேர் தோத்து போறது காரணம் என்ன தெரியுமா? தே ட்ரஸ்ட் their view not their vision. அவங்க தன்னோட வியூவை நம்புறாங்க, தன்னை சுற்றி இருக்கிற விஷயம் தான் உண்மை நம்புறாங்க. சுற்றி என்ன இருக்கும், அவன் தோத்துக்கிட்டு இருக்கானா, தோத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அவனால் ஜெயிக்க முடியும், நம்ம ஜெயிக்க போகிறோங்கிறது அவன் கண்ணுக்கு தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், ட்ரஸ்ட் யுவர் விஷன். இந்த விஷனுங்கிறது உங்களோட பார்வையை தாண்டி வெளியில் இருக்கிற ஒரு விஷயம். அது அடையணும் அப்படின்னா உங்கள் மனசில் ஆழமான நம்பிக்கை வேணும், உங்களுக்கு 100% ட்ரஸ்ட் வேணும். ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஒரு இருட்டான ஒரு டனல். இந்த டனலுக்குள்ளே இருக்கும்போது உங்களை சுற்றி இருட்டு தான் தெரியும். இந்த இருட்டு தான் உண்மை நம்பினீங்க அப்படின்னா அந்த டனலை விட்டு வெளியில் வர முடியாது. ஆனால் அது இருட்டுக்குள்ளேயும் ஒரு துளி வெளிச்சம் எங்கேயாவது தெரியுது அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா தான் அந்த டனலை விட்டு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான். என்னைக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு எல்லா விஷயமும் ப்ராப்பராக அலைன் ஆகும். உங்கள் வாழ்க்கை மொத்தமாக மாறும். இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மொத்தமாக மாறி நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ த சேஞ்ச் கம் ஒன்லி வென் யூ ஆர் 100% ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஸோ நான் சொல்கிறேன், நிஜமாவே உனக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், இங்கிலீஷ் சரியாக வராமல் இருக்கட்டும், உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக படிக்க முடியாமல் இருக்கட்டும், ஓகே. ஆனால் நீ செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட அந்த கூட்டத்தில் எழும்பி பேசின அப்படின்னா இது எல்லாமே வச்சிருக்கவன் முன்னாடி தோத்து போவான். அதுதான் உண்மை. ஸோ நான் சொல்கிறேன், கான்ஃபிடென்ஸோட ஒரு விஷயம் பண்ணு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட அந்த விஷயத்த பண்ணு. வெற்றிங்கிறது உனக்கு தான், உன் காலடியில் வந்து இருக்கும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்னா மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.